மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இந்திய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டியில் முருகப்பெருமானை வழிபடுவது நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சவர நெஞ்சில் அஞ்சில் என வெயில் தோன்றும், நெஞ்சில் ஒருகால நெஞ்ச எதிர்காலம் தோன்றும், முருகாசனம் கந்தாசனம் ஓதுவோர் மண் திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம். பொதுவாகவே சஷ்டி அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே சஷ்டி வந்து மகாகந்த சஷ்டி. தீபாவளிக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு 6 நாள் வந்து மகாகந்த சஷ்டி மட்டும் நமக்கு தெரியும். மாதந்தோறும் சஷ்டி வரும்னா கண்டிப்பாக மாதந்தோறும் 2 சஷ்டிகள் வரும். வளர்பிறையில ஒரு சஷ்டி வரும், தேய்பிறையில ஒரு சஷ்டி வரும். இந்த 2 சஷ்டி வந்து இது வந்து திதி 15 நாளுக்கு ஒரு திதி வரும். மாசத்துல வந்து இந்த திதி வந்து 2 முறை வரும். வளர்பிறையில ஒரு முறையும் தேய்பிறையில ஒரு முறை வரும். வளர்பிறை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய 15 நாட்களும் வளர்பிறை. அமாவாசையிலிருந்து நிலவு வளர்ந்து 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 நமக்கு பௌர்ணமியாகும். அது வந்து வளர்பிறை. தேய்பிறை அப்படின்றது பௌர்ணமியில அப்புறம் வரக்கூடிய 15 நாட்கள் நமக்கு தேய்பிறை. பௌர்ணமியிலிருந்து நிலவு தேய்ந்து 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 நமக்கு அமாவாசையாக இது வந்து நமக்கு தேய்பிறை. இந்த 15 நாள்ல மாசத்துக்கு 2 முறை சஷ்டி வரும். பௌர்ணமியிலிருந்து 6ஆவது நாள் வரக்கூடிய சஷ்டி தேய்பிறை சஷ்டியாகவும், பௌர்ணமி அமாவாசையிலிருந்து 6ஆவது நாள் வரக்கூடிய சஷ்டி வளர்பிறை சஷ்டியாகவும் பார்க்கப்படுகிறது. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சஷ்டியோட விரதம் வந்து வளர்பிறை சஷ்டி விரதத்தை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். இந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது என்ன கிடைக்கும்? ரொம்ப முக்கியமா குழந்தை பேரு கிடைக்கும், திருமண தடை நீங்கும். இந்த விரதத்துக்கு அப்படி ஒரு சிறப்பு உண்டு. யாருக்கெல்லாம் குழந்தை பேர் இல்லையோ, யாருக்கெல்லாம் திருமண பேர் வேணும், அவங்க எல்லாம் இந்த சஷ்டி விரதம் இருக்கலாம். எப்படி இருக்கலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லும்போது நம்மளுடைய மூஞ்சி நம்ம சுத்தப்படுத்திட்டு, வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு, அதிகாலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு, சுத்தமான ஆடை அணிஞ்சிட்டு, நெத்தியில் விபூதியெல்லாம் பூசி நமக்கான சின்னங்கள்லாம் அணிஞ்சிட்டு, பக்கத்துடைய முருகன் கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச அபிஷேகம் அலங்காரத்துக்கு போட்டு முருகப்பெருமானை வழிபட்டுட்டு, சுவாமி இன்னைக்கு சஷ்டி விரதம் நான் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த நோக்கத்துக்காக இந்த விரதம் எனக்கு குழந்தை பேர் வேணும்னு கேட்கலாம், அல்லது திருமணத்தை நீங்களும் வேணும்னு கேட்கலாம். உங்களுக்கு என்ன இல்லையோ அதை கேட்டுட்டு இதை வந்து எனக்கு நிவர்த்தி பண்ணி கொடுங்க சுவாமின்னு சொல்லி முருகப்பெருமானை வேண்டிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விரதம் அப்படின்னாலே நம்ம வந்து விநாயகர் பெருமான முருகன் வழிபடணும். அவர்கிட்ட வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க குலதெய்வத்துக்கிட்ட வாங்க. அவங்க குலதெய்வத்திட்ட மனசார வேண்டிக்கோங்க. நான் என்னுடைய திருமணத்துக்காகவும் என்னுடைய குழந்தை பேருக்காகவும் இந்த விரதம் இருக்கேன். என் குலதெய்வமே என் கூட இந்த விரதத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்து என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுன்னு சொல்லி குலதெய்வத்தை வேண்டிட்டு நீங்க விரதத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம வீட்டில் வந்து முருகன் படம் அல்லது முருகன் விக்கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. முருகன் படம் இருந்தால் முருகன் படத்தை அலங்காரம் பண்ணிட்டு அவருக்கு பிடிச்ச 6 வகையான மலர்கள் மாலை சாத்தி வழிபட்டுக்கோங்க. 6 வகையான மலர்கள் கிடைக்குன்னா என்ன மலர்கள் இல்லையோ அந்த மலர்கள் சாத்திக்கலாம். முருகன் விக்கிரகம் இருக்கு, அவருக்கு அபிஷேகம் பண்ணிக்கோங்க. உங்களால் என்ன அபிஷேகம் பண்ண முடியுமோ மிக எளிமையாக அபிஷேகம் பண்ணிட்டு அலங்காரம் பண்ணி மலர் மாலைகள் சாத்திட்டு அவருக்கு பிடித்த எளிமையான நைவேத்தியம் வச்சுக்கலாம். ரொம்ப முக்கியமாக சக்கரை பொங்கல் வைக்கணும். சக்கரை பொங்கல் முடியலன்னா கூட பால், பழம், கல்கண்டு, திணை அவல், திணை லட்டு, இது அவங்களால என்ன முடியுமோ இனிப்பான ஒரு பதார்த்தம் வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச முருகன் ஸ்லோகத்தை சொல்லுங்க. என்ன ஸ்லோகம் தெரியுதோ சொல்லுங்க. எங்களுக்கு ஸ்லோகம் எல்லாம் சொல்ல தெரியாதுப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சடாட்சர மந்திரத்தை ஒரு 51 முறை சொல்லுங்க, அல்லது 108 முறை சொல்லுங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமாக முருகப்பெருமானுக்கு தூப தீப ஆராதனைகள் காமிங்க. சாம்பிராணி போடுங்க, பத்தி சோட காமிங்க, கற்பூரம் காமிச்சு பூஜை நிவர்த்தி பண்ணிட்டு உங்க விரதத்தை நீங்க முடிச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விரதம் காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்சு மாலை 6 மணிக்கு முடிக்கணும். முடிச்சதுக்கு அப்புறமா மாலை பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன உணவு இருக்கு அந்த உணவை எளிமையாக எடுத்துக்கோங்க. இல்லை நாங்கள் வந்து ரொம்ப கடுமையான வேலை பார்க்குறோம், எங்களால் சாப்பிடாம இருக்கோம்ல, மத்தியானம் ஒரு நேரம் மட்டும் உணவு எடுத்துட்டு இந்த விரதத்தை கடைபிடிங்க. எனக்கு குழந்தை பேர் வேணும்னு நினைக்கிறவங்க மாசத்துல ஒரு நாள் இந்த சஷ்டி விரதம் முழுமையா இருக்கும்போது அதிகபட்சம் 6 மாசத்துக்குள்ளேயே வந்து குழந்தை பேர் உண்டாயிடும் உண்டாயிடும். இதுவும் அனுபவபூர்வமான உண்மை. இல்லை எனக்கு வந்து திருமண தடை நீங்கணும்னு நினைக்கிறவங்க 6 மாசத்துக்குள்ள இந்த விரதம் இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு திருமண தடையும் நீங்கும். அந்த அளவுக்கு அது அற்புதமான விரதம் தான் அந்த சஷ்டி விரதம். அதுவும் ரொம்ப மட்டும் வளர்பிறை சஷ்டி விரதம். பொதுவாகவே வந்து வளர்பிறையில ஒரு தெய்வத்தை வழிபடும்போது அந்த தெய்வம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். தேய்பிறையில வந்து ஒரு தெய்வத்தை வழிபடும்போது அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கும். இதான் வந்து வளர்பிறைக்கும் தேய்பிறைக்குமான வித்தியாசம். இந்த வளர்பிறை சஷ்டியில நம்ம முருகப்பெருமான வழிபட்டு நம்ம வாழ்க்கையில எல்லா வளமும் நலவும் கிடைக்க பெறுவோமாக. மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துடைய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். வான்மிகையில் வளாது பெய்க மலிவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க. நான்மறை அரசுகள் உங்க நட்சவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வினதை விலங்கு உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.